வியூவர்ஸ் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சக்ஸஸ் ட்ராப் டாக்ஸி இருக்காங்களே, அவங்க வந்து தோட்டம் வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு எத்தனை கிரவுண்டில் சார்? இது கம்மி தான்ப்பா, ஒரு கிரவுண்ட் தான். ஒரு கிரவுண்டில் தோட்டம் அழகாக பண்ணியிருக்காங்க. அது எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, என்னென்ன விதமான காய்கறிகள், எப்படி செடிங்க இதெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. பாருங்க, முதல்ல செம்பருத்தி. ஆனால் இது செம்பருத்தி தானே? இது செம்பருத்தி பூ தானே? செம்பருத்தியில் இது ஒரு ரகமா? அடுப்பு ஸ்மெல். ஆஹா, சூப்பராக இருக்குது பாருங்கள். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த செம்பருத்தி. ஸ்மெல்லு தான் வரல, செம்பருத்தி ஸ்மெல் வராது. உள்ள கத்திரிக்காய் இருக்கா? ஓ, இது வந்து பாருங்களேன், ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காய், அப்புறம் செம்பருத்தி. இது வந்து முட்டைக்கோஸா? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். இது இந்த செம்பருத்தி வந்து எல்லா சீசன்லையும் போட்டுக்கலாமா? அது என்னென்ன? அது அகத்திக்கீரை. அகத்திக்கீரையா? ஓகே ஓகே. அகத்திக்கீரை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. ஆடுக்கு தானே அகத்திக்கீரை பிடிக்கும். குளும் அதிகமா? பார்த்தீங்களா, குளும் அதிகம். நான்லாம் ரொம்ப ஹீட்டு பாடிங்க. அகத்திக்கீரை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அப்போது இது என்னண்ணா? கிராஸ். அதான் புல்லு, கிராஸ். வீட்டில் வந்து நம்ம வீட்டில் முயல் இருக்குல்ல. ஓ, முயலுக்காக. ஆடு சாப்பிடும், ஆடுக்கு முயலுக்கு மாட்டுக்கு தீவனம் மாதிரி. சூப்பர் சூப்பர். அகத்திக்கு. அப்புறம் இது வந்து மாமரம், மாஞ்செடியா? மாங்கன்று. என்ன பேர்? என்ன மல்கோவாவா? என்ன மல்கோவாவா? பாருங்கள், ஒரு சின்ன இதுலேயே பாருங்கள், கத்திரிக்காய், செம்பருத்தி, அகத்திக்கீரை, புல்லு, அதுக்கப்புறம் மாமரம். பாருங்கள், வெண்டைக்காய். இது வெண்டைக்காவா? வெண்டைக்காயில் ஒரு புது ரகம் ஒன்று வச்சுருக்கோம். புது ரகமா? பாருங்கள், அந்த அது என்ன, அந்த சிவப்பு கலர் சூப்பராக இருக்குது. போகிறேன். இது பாருங்க, வாவ். இது என்னங்க? இது என்னடா சிகப்பாக இருக்கு? சிகப்பு கலர் வெண்டைக்காவா? கடையிலலாம் மார்க்கெட்லாம் பார்க்க முடியல சிகப்பு கலர் வெண்டைக்காய். ரேட் அதிகமோ? அது யாரும் போட மாட்டாங்க. அப்படியா? பாருங்க, சிகப்பு கலர் வெண்டைக்காய் நான் பார்த்தல. பட் இது பிரிச்சிங்கன்னா எனக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க. ஓகே, இதுவும் சிகப்பு வெண்டைக்கா. அது விதைக்க போகிறோம். சரி சரி சரி. இது முட்டைக்கோசா? பன்னீர் ரோஸா? சரி, பன்னீர் ரோஸா. இஷ்டத்துக்கு எடுக்கிறது இல்லை, புரியுதா? நீ எடுக்கிறதே கிடையாது. என்ன பன்னீர் ரோஸா? பன்னீர் ரோஸு. ஓ, ஏன் பன்னீர் வருமா? அதில் வந்து பன்னீர் தயார்? அதனால தான் பன்னீர் தயார் பண்ணுறாங்க, அதனால பன்னீர் ரோஸு. ஓ ஆமாண்ணே, பன்னீர் வாசனை வருது. அடப்பா, இது கீழே இருக்கிறது சுரக்கா. பிச்சு சுரக்கா நம்ம தோட்டத்துலேருந்து. ஓ, இது பாருங்கண்ணே, வா, இவ்வளோ பெரிய சுரக்கா. இது செடி இதில் என்னென்ன போட்டிருக்கீங்க? இது கொடி பாருங்க, நல்லா கொடி காட்டுப்பா. நிறைய காஞ்சும் இருக்கு. காஞ்சி திரும்ப துணுக்கும். ஓ, காஞ்சி திரும்பி துணுக்குமா? இந்த இடம் மட்டும் இதுக்காக வந்து ஃபுல்லாக வந்து கொடிப்பாங்க. கொடிப்பா. சுரக்காய், பீக்கங்காய், பாவக்காய், ஃபுல்லாக கொடி. இது வரைக்கும் இந்த மாதிரி சீஸ் நல்லா நீட்டாக கரெக்டாக இருக்குது. நல்லா இதை வச்சு சுரக்காய் வச்சு டெய்லி இப்படி இது பண்ணலாம். பண்ணால் சோல் இருக்கு, நல்லது. சாப்பிட்டா வவுத்துக்கு நல்லது. அவரைக்காய் இங்கே வேற எதுவும் இருக்கா? அவரைக்காய் இருக்கா? இதோ பாருண்ணா, எப்பட்றா இங்கே பாருங்களேன், அவரைக்காய் இருக்கு. இந்த அவரைக்காய் பாருங்க, இந்த மாதிரி நிறைய பேர். கும்பு அவரைக்காவா? ஓ, சிகப்பு. இது அப்போ காயில இது சிகப்பா? இது இந்த அவரைக்காய் ஒரே இதில் தான் வளரும், ரெண்டு போட்டுக்கலாம். சூப்பர். ஒரே கொடியில் சொரக்காய் கிரக்காய் எல்லாம் போட்டுக்கலாம் போல இருக்கு. அருமை. ஓகே, தலைவரே, இது என்னன்னு தெரியுதா?
விருமாண்டி படத்துல நறுக்கன் மண்டையில கொட்டி கோடு போடுவாரு கமலஹாசன். விருமாண்டியில ஒரு நெத்தியில் அடிச்சு ரத்தம் தெரிவிக்க கோடு போட்ட கருவி இது. வாங்க அடுத்ததா பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா மணத்தக்காளி. மனம் என்னவோ. ஆமா நல்லது சொல்லி பார்ப்போம். நீயே சொல்லி பார்ப்போம். மணத்தக்காளி கீரை உடம்புக்கு தான் நல்லது. வீட்டில் புண்ணாத்தம், அல்சர் வந்து உடனே க்யூர் பண்ணும். அல்சர் க்யூர் பண்ணும், உடனே க்யூர் பண்ணும். சூப்பர். சில பேருக்கு வந்து வாய் நாத்தம் அதிகமாக இருக்கும். வயிற்று புண்ணாக வாய் நாத்தம் இருக்கும். எனக்கு இல்லை. உடனே க்யூர் பண்ணும். வாய் நாத்தம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவோம். க்யூர் பண்ணும். சூப்பர். ஆர்கானிக்காக செஞ்சுட்டு. சரி, அப்போ கீழே எதுவுமே போடலையா? இங்கே இது கீழே மேலே எதுவும் நுழையாதுல்ல. அப்படியா? சரி, ஓகே. இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் ரொம்ப ஹைலைட்டான இடம். இங்கே பாருங்க. பூக்களே சற்று ஓடி விடுங்கள், அவள் வந்து விட்டால். நடுவில் போகிற என்னப்பா பயந்து போகிற? பயம் இல்லாமல் போப்பா. ஏன்னா பயம் இல்லாமல் போ. ஏதாவது உள்ள புஷ்குன்னு வந்துட போதுண்ணே. ஹைபிரிட் சாமந்தியா? ஆமாம், சூப்பருங்க. பாருங்க, இது மட்டும் ஒரு எவ்வளோ கிலோ, எத்தனை செடின்னு இருக்கும்? எனக்கு வந்து 500 செடி இருக்குது. 500 செடியா? சும்மா சின்ன இடம் தானே. நம்ம ஒரு ஃப்ளாட்டு, வீடு கட்டுற ஃப்ளாட் இது. சும்மா இருக்குதுன்றதுக்கோசரம் நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கோசரம் செஞ்சுட்டு இருக்கோம். அப்படியா? ஆமாம், சூப்பர். பாருங்க, நல்லா ஹைபிரிட் சாமந்தி போட்டு நல்லா வந்தாலே அப்படியே மனசு ரிலாக்ஸ்டாக இருக்கும் போல இருக்குங்க. இந்த மாதிரி தோட்டம் போடணுன்னு. தோட்டம் போட்டாலே அழகாக இருக்கும் போல இருக்கு. அது பார்த்தீங்களா, வாழை மரம். இது எல்லார் வீட்லையும் இருக்கிறது தான். ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு ரகம் வச்சுருக்காராம். செவ்வாழை, மலை வாழை, ஏலக்கி அப்படின்னு சொல்லிட்டு. ரஸ்தாலி. ரஸ்தாலி அப்படி. அந்த சைடு வந்து வாழை. அதுக்கப்புறம் இது வந்து அலத்திக்கீரை, உங்களுக்கு தெரியும். நடுவில் கூட 1-2 தக்காளி செடி இருக்குங்க. இதா ஏன்னா இந்த பூமா பாருங்க, அப்படி கை வைக்கிற மாதிரி காட்டணுங்க. அப்படியே இப்படி கை வச்சனா அந்த சைஸ் சொல்லலாம். நல்லா பெரிய செடியாக இருக்கு. இதா இவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. பாருங்க, அப்படியே உள்ளங்கை அளவா எப்படி அழகாக பூ ஊற்றுருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. பாருங்க இவ்வளோ பெருசு. அப்படியே மஞ்சளாக இது மாலை கட்டுறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அந்த பூ. இது இப்போதைக்கு நம்ம இதை வச்சு பிஸ்னஸ் நல்லா பண்ணலாம்லண்ணே. பிஸ்னஸ் பண்ணலாம். நம்ம அப்படியே தேவைக்கு யாராச்சும் அக்கம் பக்கத்தில் கேட்டாங்கன்னா கொடுத்துருது. என்ன என்னென்ன பூ வந்து ஒரு டோல்கேட்டில் ஒரு மல்லிப்பூ கேட்டால் அவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க. பூவுக்கு இன்றைக்கி பயங்கர டிமாண்டாக இருக்குது. நீங்கள் என்னென்னா ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கீங்க எல்லாருக்கும். இந்த செடி என்ன பண்ணுறது தெரியாதனமாக ஒரு செடியை உடச்சிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கழுவி ஊற்ற போகிறாங்க. ஐயோ, கண்ணக்கா பண்ணுறது தலையில் வச்சுக்க வாங்க. செடி என்ன பண்ணுறதுன்னு தெரில. பாவம், ஒரு கண்ணு போயிடுச்சு. என்ன இப்போ இது திரும்பி நட்டா வராதா? முடிஞ்சிச்சு ஆயில். பன்னீர் ரோஸு. இந்த ரோஸ் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்தது வந்து இந்த மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெல்வெட் ரோஸ். வெல்வெட் ரோஸா? ஓகே ஓகே. இதான் அந்த வெல்வெட் ரோஸா? ஓ, எங்கே முக்கு இதுவா? ஐயோ, இது வெல்வெட் ரோஸா? அடங்கா, இது மாதிரி. ஆமாம், இவங்க பக்கத்தில் இருக்கவங்க யார் கேட்டாலும் கொடுத்துருவீங்க அப்படியே ஒன்று எடுத்து. சூப்பர். இது வந்து இந்த ரோஸா? அது வெல்வெட் ரோஸில் ஆரஞ்சு. சரி, ஓகே. இங்கே மட்டும் ஒரு சாமந்தி வச்சுருக்கீங்க. அது வாங்கிட்டு வந்ததில் மீந்துருச்சு. ஓ, ஒன்று எக்ஸ்ட்ரா தனியாக வச்சுருக்கேன். சூப்பர். போங்க, மீந்தது கூட வச்சுருக்கீங்க. கொய்யாக்கா செடி கரெக்டா? ஆமாம், இது வந்து நாட்டு கொய்யாக்கா. ஓ, நாட்டு கொய்யாவா? சிகப்பு கொய்யா? சிகப்பு கொய்யா அண்ணன் இருக்குது. அப்படியா? நாட்டு கொய்யாவும் இதுவும்? அது முருங்கை மரம். முருங்கை மரம் அது தெரியும். ஓகே, முருங்கை மரம், கொய்யா. சும்மா ஏதோ ஓடிச்சு, நடுவில் பயந்துட்டு. அது ஒரு நாட்டு கொய்யா. அது வந்து நாட்டு கொய்யாலே பெரிய சைஸ். சும்மா செடி நேரத்துக்கு. அப்படியா? பாறைக்கு சாந்து முட்டு வந்து அப்படி. இப்போ வந்து என்ன, இது சிகப்பு கொய்யாவா? அது வந்து சின்ன கொய்யா. நாட்டு கொய்யால சீனி கொய்யா. ஓ, இந்த கொய்யாவா? ஆமாம். சூப்பர் சூப்பர். இது வந்து சீனி கொய்யாவா? நெல்லுது. அவ்வளோதான். சூப்பரு. இது வந்து பீட்ரூட் கொய்யா. அது
பீட்ரூட் கொய்யா. சரி, ரெட் கொய்யா தானே? நம்ம அப்படி சொன்னால் தான் தெரியும். இந்த பீட்ரூட் கொய்யா அதெல்லாம் வந்து நமக்கு புரியாது. காஞ்சிருக்கு செடி. அறிங்க செடிக்கு வந்து நிறையா உரம் போடும். காஞ்சிலாம் இல்லை, அதுதான் கலரே. இது வந்து பெரிய பெரிய சைஸ் கொய்யா. ஆமாம், அந்த கொய்யா இதுவா டோல்கேட்டில் விற்கிறாங்களே இவ்வளோ பெருசு. அடடா, பெரிய தோட்டமே உருவாக்கி இருக்கிறாரு. அது கனகாம்பரம். கனகாம்பரம் அது ஒரு 1 hour கால் பண்ணி சொல்லுவாங்க. ஆனால் கனகாம்பரம் ஆமாம், சூப்பரு. அது அது வந்து பச்சை மிளகா. பச்சை மிளகா. ஓகேண்ணே. பூ பக்கத்தில் பச்சை மிளகா வைக்கலாம். வைக்கலாம். இது வந்து இவ்வளோ பூ இருக்குங்களா? ஆமாம், நிறைய இருக்கு. ஆனால் காஞ்ச மாதிரி இருக்கு. காஞ்ச நாள் அதோட முட்டை இது. இதுமே அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இப்படி. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது. 3ஆவது ஸ்டேஜ் இது. 4ஆவது ஸ்டேஜ் இப்படி இருக்கும். 5ஆவது ஸ்டேஜ் இந்த மாதிரி இருக்கும். 6ஆவது ஸ்டேஜ் இது மாதிரி இருக்கும். 7ஆவது ஸ்டேஜ் இது மாதிரி நல்லா மறந்துடும். இது கோமா ஸ்டேஜா? நாளைக்கு வந்து நிற்கிற ஸ்டேஜ் தான். இது கோமா ஸ்டேஜா? அப்போ இது வந்து டெல்லி கனகாம்பரம் சொல்லுவாங்க. டெல்லி கனகாம்பரமா? ஏன் இப்போ இங்கே வைக்கிறீங்க? டெல்லியில் வைக்க வேண்டிய அது வைக்கும். ஓ, இது காஞ்ச மிளகா. நிறைய பிஞ்சு விட்ருக்கோம். ஆமாம், காஞ்ச மிளகா நல்லா நீட்டாக இருக்கே. ஆமாம், இதை பிக்கலாம் அவ்வளோதானா? இன்னும் பெருசாகும். ஓ, இன்னும் பெருசாகுமா? சூப்பர். போங்க அண்ணே, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணல. இந்த மாதிரி எனக்குலாம் இருந்தீங்கன்னா வியாபாரம் பண்ணி ஆஃபீஸ்லேருந்து நம்மளுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட். இது வந்து பப்பாளி. அது தெரியும். பப்பாளி. இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள். ஓ, ஊட்டி ஆப்பிளா? நார்மல் ஆப்பிளா? சிம்லா ஆப்பிளா? ஆப்பிள். இப்போ நம்ம இடத்துல வராதுன்னு எல்லாமே சொன்னாங்க. ஆனால் நம்ம வர வச்சுட்டோம். வர வச்சு என்ன சொன்னால் இந்த பூ போட்டு குஞ்சு வச்சுருக்குது. ஆப்பிள் நம்ம பப்பா விருப்பத்துக்கு வராதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஆமாம், வேற வச்சிட்டிங்களா? சூப்பர். அப்போ ஆப்பிள் காய்ச்சா ஆதாம் ஆப்பிள் ஆகிடுமா? பேர் என்ன வச்சுருக்கீங்க ஆப்பிளுக்கு? அதுக்கு வந்து சக்ஸஸ் ஆப்பிள். சக்ஸஸ் ஆப்பிள் எல்லாமே சக்ஸஸ் தான். அதானே? பரண்டை, நாட்டு பரண்டை. ஏன் பரண்டை வலி, கால் வலி, பரண்டை அதான் கொடியில் இருக்காதா? ஆமாம், பரண்டை. ஓ, சூப்பர். இது வந்து அது சாமன் தான். இது என்னன்னா? அது வந்து புளிச்சக்கரையில் அது ஒரு ரகம். பூ விட்டுருக்கு. ஆமாம், அது ஒரு ரகம். அது நதிக்கோசம் விட்டுருக்கு. சரியா? சரி. முட்டைக்கோசு கிட்டத்தட்ட எத்தனை செடிங்கண்ணா இந்த மாதிரி இருக்குது? கிட்டத்தட்ட நம்மள்கிட்ட வந்து முட்டை இருக்கிற ரகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 40 வகையான ரகம் உண்டு. 40-50 ரகம் இருக்குது. 2400 ஸ்கொயர் ஃபீட்டில். ஸோ இது வந்து நாட்டு நெல்லிக்காய். நாட்டு நெல்லிக்காய்? ஆமாம், நம்ம பெரிய நெல்லிக்காய் இல்லை, நாட்டு நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய். ஓகே. இதெல்லாம் வளர்கிறதுக்கு எவ்வளோ நாட்கள் தான் ஆச்சு? இது இந்த கார்டன் உருவாக்குறதுக்கு எனக்கு 8 மாதம் ஆச்சு. 8 மாதம் ஆகும். தக்காளி. இது தக்காளி கொடி. தக்காளி செடி. இது வந்து குடமிளகா. ஏன் சோப்பு போடுவீங்களா குடமிளகாக்கு? அங்கே தண்ணி ஊற்றுறோம்ல. ஓ, அதுவா? அதுமாதிரி இருக்குது. ஏன் பெருசாக வராதா குடமிளகா? ரெட் கேப்சின். இது அதானே? ஏன் வளராதா? நம்ம இதுக்கு அவ்வளோதான் வரும். நம்ம தப்பாக பிடிக்கிறதுக்கு இதுதான் வரும். எல்லாம் பந்தல் போட்டு குறவாக இருக்கும். இது குடமிளகா நல்லா பெருசாக இருக்கும். ஆமாம், இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. சரி, துளசி வைக்கிறீங்களாண்ணே? துளசி இல்லை, புதினாவா? துளசி வைக்கலையா? புதினா வச்சுருக்கோம். இது வந்து தக்காளி கொடி. இது ஏன் துளசி வைக்கக்கூடாதா? துளசி அது வேண்டாம் நம்மளுக்கு. சரி, ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன சொல்லு? இந்த கொடி என்ன? பவளக்கொடியா? திராட்சை கொடி. இது திராட்சையா? ஆமாம், திராட்சை. ஓகே. திராட்சை வந்து நான் அடுத்த மாதம் வந்து காய் காய்க்கும். இது என்ன தெரியுமா? இது வந்து சிவப்பு தண்டிக்கீரை. இது ரெட்டு சிகப்பு தண்டிக்கீரை. இதுனா வா, சூப்பர்ண்ணா. செமையாக இருக்குண்ணா பார்க்குறதுக்கு. இது அவ்வளோ நல்லதாண்ணா உடம்புக்கு. இது வந்து சப்போட்டா. ஏன் ஒரு சில விஷயங்கள் கடையில் கூட கிடைக்க மாட்டேங்குது? இது வந்து சப்போட்டா. இது சப்போட்டா வந்து பிஞ்சு விட்டுருக்கு ஆல்ரெடி. பிஞ்சிலே படுத்துச்சா? பிஞ்சிலே வந்து காய்ச்சி. இது வந்து நாட்டு தக்காளி. இவ்வளோ ஐட்டம் வருமா? ஆமாம், நாட்டு தக்காளி. நாங்கள் இது ரகம் இது. அழகாக தக்காளிக்கு இடம் வெங்காயம் வைக்கல. வெங்காயம் வைக்கல. தக்காளி இருக்குது. தக்காளி வந்து தக்காளி ரேட் எடுத்துன்னா நல்ல வருமானம். சரி, என்கிட்ட எல்லாத்தையும் விற்றுருங்க. நான் வியாபாரம் பண்ணிக்கிறேன். தாராளமாக. ஓகேவா? எல்லாமே இது நாட்டு தக்காளி. தக்காளி வந்து தொடக்கூடாதா? தக்காளி தொட்டா கீழே விழுந்துடும். அது எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் கண்ணா மரம் வந்ததுன்னா காய் காய்ச்சி பார்த்துருக்கேன். ஆமாம், இது வந்து பெரிய சின்னோண்ட கண்ணு நம்ம விட்டு ஃபிஷ்ஷாக இருக்குது. பிஞ்சிட்டு
பிஞ்சு விட்டுருக்கா தூர்க்கே இதா அடடா இதுவா அண்ணா அது இதெல்லாம் ஆனால் நேச்சுரலாக ஆர்கானிக்காக எல்லாமே பண்ணுறீங்களா? அது உரம்லாம் போடுறதில்ல? இயற்கை உரம் தான். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கையால் இந்த டென்ட் இருக்கு. டென்ட் வந்து நாங்கள் வந்து ரிலாக்ஸாக ஃபேமிலியோட வந்திருக்கோம். ரிலாக்ஸாக பண்ணி உட்காருது. ஓகே ஓகே ஓகே. அப்பா பாருங்களேன், இந்த பாருங்கள் பைப் லைன் பாருங்களேன் எவ்வளோ அடிப்பைப்பில் தண்ணி அடிப்போம். அப்படியே இந்த டியூப் வழியால் எல்லா இடத்துலையும் தண்ணி கொண்டு போய்ட்டு விட்டுருவோம். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படியே எல்லா இடமும் இது பண்ணுற மாதிரி. செடியில் சப்போர்ட்டாக காட்டினாரு. இப்போ தான் செடியில் சப்போர்ட்டாக காட்டினாரு, செடியில் எலுமிச்சம் காட்டினாரு, எல்லாமே காட்டினாரு. இயற்கை ஒன்று சூப்பர். ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், ரொம்ப பாருங்கள் இயற்கை உரம் போட்டு இவ்வளோ அழகாக ஒரு கிரவுண்டில் தோட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. இதை உருவாக்குறதுக்கு 8 மாதம் எடுத்திருக்காங்க. ஆனால் நான் பார்த்ததில் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. ரெட் கலர் வெண்டைக்காய், அதுக்கப்புறம் வந்து ரெட்டு கீரை, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. செவ்வாழை, அதுக்கப்புறம் வாழையில் இந்த ரஸ்தாளி, ஏலக்கி அப்படின்னு ஒரு 5 விதமான 6 விதமான வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா? 6 விதமாக வச்சுருக்காங்க. ரஸ்தாளி, ஏலக்கி, செவ்வாழை, பச்சை நாடை, நாடு, பூம்பழம், வாழைக்காயின்னு தனியாக பண்ண முடியாதுல்ல? ஓகே, மொத்தம் 6-7 வகையாக வச்சுருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வந்து தன்னோட லேண்ட் வாங்கி அதில் அது வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ உங்ககிட்டயும் லேண்ட் இருந்ததுன்னா இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஃப்ரீ மைண்ட். கரெக்ட் உண்மைதான். எல்லாருக்குமே இப்போ எனக்கும் அதே தான். நல்ல ட்ராவலிங் டென்ஷனில் வந்து பார்த்த உடனே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது, அப்படியே இயற்கையாக இது பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் பாருங்கள், இதெல்லாம் நம்ம நாளாக இருந்தால் பிஸ்னஸ் மைண்ட் எடுத்தாங்க. இதெல்லாம் இருந்தால் நம்மலாம் ஒரு பணம் பார்த்துடலாம், நல்லா ஒரு உட்காந்து சாப்பிட்லாம். இதை வச்சு வியாபாரம் பண்ணி தேவையில்லாமல் நம்ம போய் இன்னொருத்தங்கிட்ட போய் கஷ்டப்படணும், ஆஃபீஸ்க்கு போயிட்டு மாத சம்பளம் வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது. இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நம்ம லைஃப்பை ஈஸியாக சர்வே பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம பசங்கள்லாம் வந்தால் கூட என்ஜாய் பண்ணுவாங்க. என்ன ஒரு குறை, பெட்ஸ் இல்லை. இந்த நானாக இருந்தால் இந்த நாய், கோழி இந்த மாதிரிலாம் வைப்பேன். டிஸ்டர்ப் பண்ணி உடச்சி விட்ருங்க விளையாண்டு. அதுங்களுக்கு தெரியாதுல்ல, இது உள்ள கண்ணான்னு வச்சா உடச்சிக்கும், நோண்டி விட்ருவோம்ல. ஓகே ஓகே ஓகே. அதனால் வந்து அந்த பெட்ஸை ஓகே, என் ஐடியாவை சொன்னால் நீங்கள் எதனால் அது வைக்கலன்றதுக்கான ரீசனும் சொல்கிறீங்க. கரெக்டு தான். ஓகே, எனிவே வியூஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து முருங்கைக்காய். என்னது முருங்கைக்காய்? ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். எல்லாமே குழந்தைய இப்போ தான் பிறந்துட்டு இருக்குதுங்க. எல்லாம் பார்க்கும்போது குட்டி குட்டியாக பிறந்துருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், உங்ககிட்டயும் இடம் இருந்ததுன்னா அழகாக வேஸ்ட் பண்ணாமல் இடம் எல்லாருமே வாங்கி போட்டிருக்காங்க. என்ன சரி போட்டு சும்மா அப்படியே கரம்பா போட்டு வச்சிருக்காங்க. ஆமாம், அந்த இடத்துல வந்து இந்த மெட்ராஸ்லாம் இடம் இருக்கும், அதெல்லாம் குப்பையை தூக்கி போட்டு போயிடுவானுங்க. அதை ஜேசிபி வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக அமௌண்ட் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு செலவு நம்ம தேவைக்கு காய்கறி மாச்சு, காய்கறி மாச்சு. கண்டிப்பாக இப்போ நான் பார்த்ததுலேயே நீங்கள் வச்சுருந்ததில் வீட்டுக்கு தேவையானதான் முக்கால்வாசி இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வீட்டு மளிகை ஜாமான் லெவல் இருக்குது. எண்ணெய், டீசலு, பெட்ரோலு இதுக்கு தான் காசு கொடுத்து வாங்கணும். மற்றதெல்லாம் இங்கேயே இது பண்ணிக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து இதை பூலாம் கேட்டிருக்கேன், கிலோ 50 ரூபா 60 ரூபா. சரி, எனிவே இந்த மாதிரி உங்ககிட்ட இடம் இருந்ததுன்னா அழகான தோட்டத்தை போட்டு நமக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். நம்ம வீடியோ எடுத்து நம்ம சக்ஸஸ் குக்கிங் என்டர்டைன்மெண்ட் சேனலில் போடலாம். ஓகேங்களா? ஹேண்டில் தான் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிரஞ்சீவி அண்ட் சக்ஸஸ் ட்ராப் டாக்ஸி. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் போய் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேங்க. அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் யாரும் பண்ணலன்னா கொத்தனார் வேலைக்கு போகலாம். கொத்தனார் வேலைக்கு இல்லை, 2 செடியை உடைச்ச தக்காளி பிச்சு விடாங்கல்ல, களை எடுப்போம். சரி, ஓகே, களை எடுத்து பில்லெல்லாம் முடிங்க விட்டுப்போம். பாருங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க தயவு செஞ்சு.